நான் ரீசெண்டா இந்த வில்மா ருடால்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி ஸ்டோரி படிச்சேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 4 வயசுல டபுள் நிமோனியா, அது போலியோ வந்துடுச்சு. போலியோ வந்த உடனே எல்லாரும் ட்ரீட் பண்ணி டாக்டருங்கெல்லாம் அதுக்கு காலில் அந்த பிரேசஸ் போட்டுட்டு பூமியில படக்கூடாது, எப்பயுமே பிரேசஸ்ல தான் இருக்கணும், இந்த பொண்ணு கால் படக்கூடாது. என்ன இந்த மாதிரி டாக்டர் சொல்றாங்களா, என்னமா பண்றதுன்னு சொன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, ஐ ஹாவ் ஃபெய்த் இன் காட், ஐ ஹாவ் ஃபெய்த் இன் யூ. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு நடக்கும், என்ன உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் உலகத்துல ஃபாஸ்டஸ்ட் கேர்ள் ஆன் தி ட்ராக், ஓட்டப்பந்தயத்துல நான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா அவசியம் நடக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 9 வயசுல முதல் முறையா அகைன்ஸ்ட் தி டாக்டர் அட்வைஸ் அந்த பொண்ணு பெட்டிலேருந்து இறங்கி தரையில கால் வைக்குது. 15 வயசுல இருக்கும்போது அது எட் டெம்பிள்னு சொல்லி ஒரு கோச் கிட்ட அதை கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 1960 ஒலிம்பிக் போலியோ அஃபெக்டட் பர்சன், டாக்டரால கால் கீழே வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல பர்சன் 3 கோல்டு மெடல் வின் பண்ணி என்னென்ன முடியாதுன்னு மற்றவங்க உலகம் நினைக்குதோ அதெல்லாம் முடியும்னு காமிச்ச அந்த வில்மா ருடால்ஃப் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா உலகமே அவங்கள பாக்குறாங்க.